or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ரொம்ப ஹாப்பி சார். ஒரு மிகப்பெரிய படம் போடுறோம். இந்த இயர்ல வர ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு பெரிய மூவி, பெரிய ஹீரோவோட மூவி. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா சார் வந்து இன்னைக்கு அவங்களோட கட்சி கொடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கே நாங்களும் மூவியை சைன் பண்ணியிருக்கிறோம். அதனால ஒரு டபுள் த ட்ரீட் மாதிரி ஆகி போச்சு. அந்த மேக்கிங் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவரோட மூவி அந்தந்த ஹீரோஸ்க்கு பண்ணும் போது அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும் போது நல்லா இருக்குல்ல சார். ஒரு பார்க்கும் போது ஒரு டைரக்டரோட மேக்கிங்ல ஒரு ஹீரோவை பார்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் இப்போ நம்ம சைன் பண்ணியிருக்கோம்னு போட்டதுக்கு அப்புறமே பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ ஃபேன் சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்ல சார். இப்போ அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days தான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் Thursday ரிலீஸ் ஆச்சுன்னா 4 days கம்ப்ளீட்டா முதல்ல சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் எப்போதும் ஆயிரும். அதே மாதிரி எப்போதும் அது ஆயிரும். பட் வீக் டேஸ் டிபெண்ட் அப்ப அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படியே அடுத்த வீக்கெண்டு எந்த அளவுக்கு போகுதுங்கிறது அந்த படத்தோட இதை பொறுத்து. லியோகே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1000 கோடி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணாங்க. பட் அது மிஸ் ஆயிடுச்சு. கோட் அப்படிங்கிறது லியோல விட்டதை கோட்ல பிடிச்சிருவாங்களா? கண்டிப்பா பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சார். பொலிட்டிக்கல்ங்கிறது அது தனியா ஒரு இது, அது தனியா பண்றாங்க. அந்த மூவி இது இல்லைங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாரும் இருந்து. அதனால ஒரு கமர்ஷியல் மூவியா கொடுக்கறது தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சார். சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களோட பேஜில் நாங்கள் பார்த்தோம் ட்விட்டரில். ஸோ கோட் படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பெஷலான ஒரு டே. ஒன்று வந்து காலையில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று வந்து லைக் நீங்கள் சைன் பண்ணது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக சார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் தியேட்டர் நீங்கள் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். சைன் பண்ணிட்டோம். ஆமாம் சார். இல்லை எல்லாரும் எல்லா பக்கமும் சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இன்னைக்கு சைன் பண்ணோம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஹாப்பி சார். ஒரு மிகப்பெரிய படம் போடுறோம். இந்த இயர்ல வர ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு பெரிய மூவி, பெரிய ஹீரோவோட மூவி. அதனால அதை சைன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். கோட்டுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே தளபதி படம் அப்படின்னாலே அது நிறையாவே இருக்கும் சார். ஆனால் ஸ்பெஷலாக கோட் அப்படின்னு வரும்பொழுது அடுத்த 2 படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா தளபதியே சொல்லியிருக்காரு இன்னொரு 2 படம் தான் கடைசியாக, அதுக்கப்புறம் அவரு முழுக்க பாலிடிக்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. எப்பவுமே முன்னிருந்த படத்தை விட ஸோ இந்த 2 படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ட்ரெய்லரோட செலிப்ரேஷன் வேறு நாங்கள் பார்த்துருந்தோம். லைக் அதுவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணுங்க சார். இந்த கோட் ட்ரெய்லர் அது ஃபேன்ஸ் எல்லாரும் எவ்வளோ கொண்டாடினாங்க. ஆமாம் சார். கோட் ட்ரெய்லர் எப்போவுமே சார் எல்லா ட்ரெய்லர் செலிப்ரேஷன் எப்போவுமே எங்களுக்கு வந்து எப்போவுமே FDFS இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டைமும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் மாதிரி வச்சு பண்ணியிருந்தோம். அதுக்கு 5 o'clock ரிலீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 5:30 பண்ணியிருந்தோம். அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸு. நல்ல FDFS எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா வந்திருக்குனால ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு ட்ரெய்லருக்கு அப்புறம். ஆமாம் சார். ஆனால் எப்பவுமே அந்த ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டு செலிப்ரேஷன் இல்லை ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபேன்ஸ் அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகம் பேர் வருவாங்க. இப்போ ட்ரெய்லருக்கே எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க சார்? ட்ரெய்லருக்கு அது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு சார். நாங்கள் எங்கள் ஆடிட்டோரியம் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்திலே ஆன்லைனில் பண்ணியிருந்தோம். ஒரு க்ரௌடு ஃபுல்லாக உடனே ஃபுல்லாகிடுச்சு. பெரிய க்ரௌடு. நல்ல ஒரு நான் தான் சொல்றேன்ல, அவங்களுக்கு எப்போது இருக்கிற மாதிரி ஒரு பெரிய எப்போ எது போட்டாலுமே அந்த ஒரு க்ரௌடு வந்துருவாங்க நம்ம தேட்டருக்கு. அதனால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ட்ரெய்லருக்கு இருந்ததுனால எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு சார். ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கோட் படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்பொழுது சில நெகட்டிவிட்டிஸ் கூட வந்துக்கிட்டே இருந்துச்சு சார். இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இந்த டிஏஜிங் வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது லைக் நம்ம என்ன நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் சொன்னோமோ, என்ன ஒரு குறையா வச்சோமோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது ப்ரெஸ் மீட்டில் வெங்கட் பிரபு சார் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லைக் இந்த டிஏஜிங் பற்றி நீங்கள் நிறைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு, அது நாங்கள் லேட்டராக ஒர்க் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபைனல் வெர்ஷன் அப்படின்னு. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்லை ஓவராலாக முதல்ல இந்த கான்ட்ரவர்சியாக சொன்னாங்க சார். அப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கிற மாதிரி எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு கமர்ஷியல்னா கமர்ஷியல், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி ஒரு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங் இருந்து எல்லாமே அவர் பண்ணியிருக்கிற எல்லாமே ஒரு வெரைட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு வித்தியாசமான படமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அது இன்னும் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வரும்போது இன்னும் நல்லாவே இருக்கும் சார் மூவியா வர. எந்த ஒரு மொமெண்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர்ல? ட்ரெய்லராகவே ஓவரால் அந்த கட்ஸ் எல்லாமே டோட்டலாவே நல்லா இருந்துச்சு சார். அதுல உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்து இப்ப பழைய ஒரு அந்த டிஏஜிங் பண்ணும் போது ஒரு சின்ன வயசு ஏஜ்ல உள்ளது அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எதிர்பாராது. மற்ற 2 கெட்டப் பார்த்துட்டே இருந்தோம்.
ஒரு சடனா ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு ஏஜ்ல வந்து அந்த பழைய நாளைய தீர்ப்பு ஸ்டைல்ல கெட்டப்ல ஒரு இது வரும்போது அது ஒரு பழைய ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மூவில பார்த்த மாதிரி இருக்கும் மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பரவாயில்ல, வித்தியாசமா இருக்கு, இது ஒரு சீன் நல்லா இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி மேக்கிங்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல மேக்கிங் இருந்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆனால் ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் வச்ச ஒரு விமர்சனம் அந்த டிஏஜிங் எப்படி வரப்போகுது அப்படின்னா லைக் அது எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு சார் ட்ரெய்லரில். உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை? ட்ரெய்லர்ல பண்ணி அந்த சாங்ல இருக்கும்போது கூட கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க சார். ஆனா பட் ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இப்ப என்ன பார்க்க வரையில என்ன பார்த்து பொறுத்த மட்டும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கலான் படம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு நடுவில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் போட்டுட்ருக்கீங்க, ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் அதுக்கு கூட வர ரெஸ்பான்ஸ், தங்கலான் படம் பார்க்க வர விக்ரம் ஃபேன்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க? கொண்டாடுறாங்க சார். அப்ப விஜய் சாருக்கு பொறுத்த மட்டும் விக்ரம் சார் ஃபேனும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அதனால ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே அது அவரை பொறுத்த மட்டும் எல்லாருமே அந்த இன்டர்வல்ல பிளே பண்ணும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட், எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. விக்ரம் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், எல்லா ஃபேன்ஸும் யாரும் படம் பார்க்க வர ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே டோட்டலா கிட்ஸ் எல்லாருமே அந்த ட்ரெய்லர் பார்த்து நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருந்தாலுமே நம்ம விஜய் சார் கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் பண்ணுற அந்த க்யூட்னஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதுவுமே அந்த ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ட்ரெய்லர்லையுமே அமைஞ்சது. லைக் அந்த விஷயம் பற்றி சொல்ல முடியுமா சார்? ஆமாம் சார். நம்ம ரீசெண்டாக இப்போ நீங்கள் கில்லி ரீரிலீஸ் பண்ணும் போது அந்த மருதமலை அந்த சாங் இருக்குல்ல சார், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதே இது அப்படியே இந்த மூவில இந்த ஃபைனல் டச் கொண்டு வர போகும்போது அது எல்லா பக்கமும் ஒரு அந்த கிட்ஸ் ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி அந்த சில சீன்ஸுகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது கோயின்சைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அந்த கில்லி இதுவும். சார் இப்போ அந்த மங்காத்தா அந்த ஒரு சீன் டைலாக் கூட வச்சிருந்தாரு. லைக் அது பார்க்கும்போது அஜித் சார் ஃபேன்ஸையும் கவர்ந்துட்டாருப்பா, அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மொமெண்ட்டும் இருந்துச்சு. லைக் உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ அவரோட மங்காத்தா இது ரிசம்பிளன்ஸ் காரணம் டேரக்டர் ஒரே டைப் ஆஃப் அவர் வெங்கட் பிரபுங்கிறதுனால அந்த மேக்கிங் வைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அவரோட மூவி அந்தந்த ஹீரோஸ்க்கு பண்ணும் போது அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும் போது நல்லா இருக்குல்ல சார். ஒரு பார்க்கும் போது ஒரு டேரக்டரோட மேக்கிங்ல ஒரு ஹீரோவை பார்க்கும் போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ட்ரெய்லர் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருச்சு படத்துக்கு. ஸோ அங்கே எப்படி சார் இருக்கு கோட் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்? இப்போ இருந்தே அந்த டிக்கெட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்ற ஒரு காலெல்லாம் வந்துருச்சா? அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் இப்போ நம்ம சைன் பண்ணியிருக்கோம்னு போட்டதுக்கு அப்புறமே பெரிய ரெஸ்பான்ஸ். இப்போ ஃபேன் சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்ல சார். இப்போ அது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days தான் இருக்குது. ஒரு 2 weeks தான் இருக்குது கேப்பு. ஆமா, இனிமே அவங்களுக்குள்ளது ப்ரிப்பரேஷன், அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க, அது அவங்களோட இது ஆக்டிவிட்டிஸ் போயிடும். அப்புறம் எல்லா பக்கமும் அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ். இப்போ நம்ம ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கும் போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது இன்னும் நல்லா இருக்கும் சார். எப்பவுமே நம்ம தியேட்டர்ல பண்ற செலிப்ரேஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே ட்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கிராண்டா தான் இருக்கும் சார் அந்த ஒரு செலிப்ரேஷன். இந்த முறை எப்படி இருக்க போகுது அந்த ஒரு செலிப்ரேஷன்? கண்டிப்பா சார். அதுல 0.1% கூட குறையாத அளவுக்கு கூட தான் இருக்குமே தவிர எந்த வகையிலையும் குறைவா இருக்காது. இந்த திருப்பு கொஞ்சம் அடிஷனலாவும் பொலிட்டிக்கல் சைடாவும் வந்துருச்சுங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் நிச்சயமா இருக்கும் சார். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் ஆஃப்டர் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம். அதனால இந்த செலிப்ரேஷன் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? லைக் ஒரு தடை போடுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்லாம் இருக்கா சார்? இல்லை சார், அது வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எந்த இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க மூவியை என்ஜாய் பண்ண போறாங்க. அவங்க வந்து இப்போ இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அது பத்தின கொடியை பத்தின விளக்கம் கூட நான் அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட இது போயிட்டு இருக்கு. அது பொலிட்டிக்கல் லைன் தனி, இது நம்ம மூவிங்கிறது வந்து சினிமா லவர்ஸ் பாக்குறது ஃபேன்ஸ், அதை வந்து ஒரு ஹீரோவா சினிமாட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால அது இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக ஒன்றும் பிரச்சனைங்கிறது எனக்கு வர மாதிரி தெரியல சார். விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ கிரேஸாக இருப்பாங்க சார். ஒவ்வொரு படங்களும் ரிலீஸ் ஆகும்போது அந்த தியேட்டரில் அவங்க கொடுக்குற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அவங்க கொடுக்குற அந்த ஒரு வைப் இருக்குல்ல சார், அது எப்படி இருக்கும்? ஆமாம் சார், அந்த வைப்புக்காக தானே சார் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே வர்றாங்க. அவங்க ஃபேன்ஸ் அவ்வளோ பேரோட சந்தோஷமும் ஒட்டு மொத்தமாக ஒரு 800 members 1000 members-ஓட ஆரவாரத்தோட பார்க்கும்போது தான் அந்த ஒரு சீன்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதே அந்த ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் வச்சு தானே. இப்போ நம்ம தனியாக பார்க்கறதுக்கும் 1000 பேரோட சேர்ந்து பார்க்க போகும்போது கிடைக்கிற ஒரு வைப் வந்து வேற எதுலையும் கிடைக்காதுல்ல சார். அதுதான் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அதனாலதான் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ஃபீல் கிடைக்குது. அவ்வளோ பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோஸ்க்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்குது காரணமே அந்த ஆடியன்ஸோட வைப் தான்.
நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். இந்த செலிப்ரேஷன் எப்படிலாம் இருக்க போகுது, இந்த முறை கோட்டை மக்கள் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஷோஸ்ன்னு வரும்பொழுது நம்ம எவ்வளோ ஷோஸ் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்லி மார்னிங் ஷோ அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்வியெல்லாம் இருக்குது சார். அதுக்கு உங்களோட பதில் என்ன? சார் அது நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க பெர்மிஷன் கேட்பாங்க சார். இப்போதைக்கு மூவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த டேட் வரும்போது அவங்களோட ஸ்பெஷல் ஷோஸ்க்கு பெர்மிஷன் கேட்பாங்க கவர்மெண்ட்டில். அது என்ன அலாட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சார் ஷோஸ் ஷெட்யூல் பண்ணுவோம். இப்போதைக்கு ஷெட்யூல் பண்ணலை. அது க்ளோஸ் டு அந்த வீக்கெண்ட் 1 வீக் பிஃபோர் தான் அந்த அந்த ஷோஸ் டைமிங்லாம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் விஜய் சாரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எப்பவுமே லைக் அந்த கலெக்ஷன் வைஸ் பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டு ஒன்று மேக் பண்ணும் சார். நம்ம தேட்டர் பொறுத்த வரைக்கும் அந்த FTFS கலெக்ஷன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ நம்பர்ஸில் சார் பண்ணும் யூஸ்வலி விஜய் சார் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது? இல்லை சார், FDFS வந்து ஃபேன்ஸ் எடுத்துருவாங்க. அவங்க ஃபேன்ஸ் அவங்க ஒரு புக் பண்ணி எடுத்து அவங்க செலிப்ரேஷன் அதுக்கு தான் பண்ணுவாங்களே தவிர நம்ம எல்லா ஷோஸுமே ஃபுல்லாக போகும் சார். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட் படி நம்ம ஆன்லைனில் கொடுக்கறது ஃபுல்லப் ஆயிரும். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாள் ஃபுல்லாக போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த நம்பர்ஸுங்கிறது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சுன்னா 4 days கம்ப்ளீட்டாக முதல்ல சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் எப்போதும் ஆயிரும். அதே மாதிரி எப்போதும் அது ஆயிரும். பட் வீக் டேஸ் டிபெண்ட் அப்பான் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படியே அடுத்த வீக்கெண்டு எந்த அளவுக்கு போகுதுங்கிறது அந்த படத்தோட இதை பொறுத்து இருக்கு சார். சக்ஸஸை பொறுத்து அது ஃபாஸ்ட் ஃபில்லிங் இருக்கும். ஆனால் போன முறையே வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு சார். ஏன்னா லியோ ரிலீஸ் ஆகும்போது எப்படியாவது இந்த ஜெயிலரோட கலெக்ஷனை பீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முறையாவது இந்த கோட் படம் அந்த ஒரு கலெக்ஷனை பீட் பண்ணுமா ஜெயிலர் அப்படிங்கிறது? இல்லை சார், அது வந்து தனித்தனி சார். அது வந்து அவங்கவுங்க இதான் தெரியும். இப்போ என்னன்னா இப்போ வந்து சோலோ ரிலீஸ் சார். இப்போ 1500 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எல்லா ஸ்க்ரீன்லையும் ப்ளே பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே ஷோஸ் அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிற சோலோ ரிலீஸுங்கும் போது அப்போ அதிக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸுக்கு எந்த மூவியுமே பெரிய மூவி இல்லை. அப்படிங்கும்போது அது நம்பர் ஆஃப் ஷோஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எல்லா தியேட்டர்ஸும் அதிகமாக கிடைக்க போகும்போது அது பெரிய கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சார். லியோக்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1000 கோடி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணாங்க. பட் அது மிஸ் ஆயிடுச்சு. கோட் அப்படிங்கிறது லியோவில் விட்டதை கோட்டில் பிடிச்சிருவாங்களா? கண்டிப்பாக ஒரு எல்லாமே நம்மளே இல்லாத சார். விட்டதை பிடிக்கணும்னு தானே நினைப்போம். யாரும் குறைவாக போகணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். அதில் விட்டு எப்படினாலும் சக்சீட் பண்ணாங்க. அது வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் ஜெயிச்சு பெருசாக வரும்போது அடுத்த ஸ்டேஜ் தானே சார் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார். அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ தளபதி 69 அப்படிங்கிறது வினோத் அவரு டைரக்ட் பண்ண போகிறதா. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் எப்படி சார் வினோத் தளபதி 69 எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு? ஆமாம் சார், அதான் சார். இப்போ அந்த வெங்கட் பிரபு சார் ஸ்டைலில் ப்ளஸ் விஜய் சார் காம்பினேஷன் ஒரு மாதிரி இருக்க மாதிரி வினோத் இது புதுசு தானே, நம்ம இது வரைக்கும் பார்க்காத காம்பினேஷனு. அது அவங்க அஜித் சார் கூட பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஜய் சார் கூட பண்ணும்போது அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைலு எல்லாமே நமக்கு ஒரு இதுல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நல்லாவே இருக்கும் சார். ஆனால் அது வந்து ஏன்னா கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்த்தது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்காது. இது முழுக்க ஒரு கமர்ஷியல் பேஸ்டு ஃபிலிமாக தான் இருக்கும்னு சொன்னது. இது வந்து ஒரு கமர்ஷியல் பேஸ்டு சினிமாவே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற விஜய் சாரோட முடிவு இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், அது வந்து இப்போ பொலிட்டிக்கல் வர்றதுக்காக பொலிட்டிக்கல் மூவி எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை சார். அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்டான கமர்ஷியல் மூவி என்ன அவங்க ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மூவி தான் கொடுக்கணும். ஏன்னா அதில் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கும்போது ஒரு படத்தை வந்து ஒரு முதலீடு பிடிச்சும் போது அதை ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாமே கொடுத்தாதான் அந்த படத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை கோடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறதுல தான் இருக்குது. அதனால பொலிட்டிக்கல்ங்கிறது அது தனியா ஒரு இது, அது தனியா பண்றாங்க. அந்த மூவி இது இல்லைங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாரும் இருந்து. அதனால ஒரு கமர்ஷியல் மூவியா கொடுக்கறது தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் சார். ஸோ கோட்டை தொடர்ந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் நிறைய பெரிய படங்கள் லைனப்பில் இருக்கு. அமரன் இருக்கு, கங்குவா இருக்கு, வேட்டையன் இருக்கு. லைக் எப்படி சார் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த செகண்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்ல இருந்து சார் ஒரு பெரிய மூவி கண்டினியூஸா இல்லை. உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல கேப்டன் மில்லர் அண்டு அயலான் வந்துச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் இல்லை, அரண்மனை வந்துச்சு. அப்புறம் ராயன் இந்தியன் வந்துச்சு. இப்போ இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இப்போ ஆகஸ்ட்ல இருந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறத்துல இருந்து ஒரு பெரிய மூவி லைனப் வரிசையா டிசம்பர் வரை கண்டினியூஸா இருக்கு. அது ஒரு ஹெல்த்தி தானே சார். சினிமாவுக்கு ரொம்ப எங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். பெரிய ஆர்டிஸ்ட் படம் வரும்போது எங்களுக்கும் நல்லா இருக்கும்.
பப்ளிக்கு ஒவ்வொரு நல்ல நல்ல படங்கள் தான் எல்லாமே செலக்டட் நல்ல நல்ல மூவிஸ். அது வரும்போது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி சார் இருந்துச்சு இந்த வருஷம்? எதிர்பார்த்த மாதிரி நிறையா இருந்துச்சா? ஏன்னா நிறைய விமர்சனங்கள் வந்தது. எதிர்பார்த்த நிறையா படங்கள் இந்தியன் 2 உட்பட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் வரல சார். ஒரு மூவிஸ் வந்து ரிலீஸ் இல்லை. பட் உங்களுக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கொஞ்சம் நல்லா போச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த மூவியில் கில்லி ரீ-ரிலீஸ் நமக்கு ரொம்ப நல்லா போச்சு சார். அந்த கில்லி ரீ-ரிலீஸ் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆமாம், அது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணுச்சு. அப்போ அரண்மனை கொஞ்சம் நல்லா போச்சு சார். அரண்மனை போச்சு. அப்படி பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட பெரிய லைன் அப் இல்லை. இப்போ இந்த ஜூலைல இருந்து தான் இந்தியன் 2ல இருந்தானே சார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர் அந்த 6 months ரொம்ப, அடுத்து வர ஒரு 4 months ரொம்ப நல்லா இருக்கு சார். பெரிய பெரிய மூவி லைன் அப் இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் சார். ஆனால் இப்போ என்ன ஒரு ஷாக்கான ஒரு விஷயம்னா, வேட்டையன், கங்குவா 2 ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தது என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு? சார் இப்போ நீங்க பெரிய படங்கள் 2 படங்கள் வர்றது வந்து ஒரு சகஜமான விஷயம் சார். உங்களுக்கு வாரிசு, துணிவு சேர்ந்து தான் வந்துச்சு. 2மே நல்லா கலெக்ட் பண்ண தான் செஞ்சுது. அதனால ஒரு ஃபெஸ்டிவல் டேட் தான் அது. உங்களுக்கு அந்த ஆயுத பூஜை ஹாலிடே தான் அது. அந்த வீக்கெண்ட் நல்லா இருக்குனால 2 படமும் மூவி ரிலீஸ் பண்றதுனால 2மே நல்லா தான் மாறி மாறி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. அது ஒரு சாய்ஸ் ஆடியன்ஸுக்கு 2 படமா இருக்கும்ல சார். 2 படமும் நல்லா போகும். உங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்கும்போது லாங் ரன்ல வரும்போது நல்லாவே இருக்கு சார். அதனால ஒன்றும் இதாக விஷயம் இருக்கு. ஏன்னா தனித்தனியாக ரிலீஸ் ஆகும்போது கலெக்ஷன் வைஸ் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்கலாம். 2ம் சேர்ந்து வரும்போது கலெக்ஷனில் ஒரு ட்ராப் இருக்கும். அது உங்களை எந்த அளவுக்கு சார் அஃபெக்ட் பண்ணும்? நம்ம தியேட்டர் ஓனர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ட் பண்ணும் அது? அது தனித்தனியான ஒரு 2 weeks கேப்ல வரும்போது என்னன்னா சார், அவங்களுக்கு ஒரு 4 shows ப்ளே பண்ணுவோம், இல்லை 8 shows ப்ளே பண்ணக்கூடியது வந்து அந்த அந்த தியேட்டர் வைஸும் டிவைட் ஆகும். கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஷோஸ் கம்மியாகும். அது வந்து அந்த அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து இப்போ லாங் ரன் நல்லா 2 படமே ஜெயிச்சு பெருசா இருக்க போகும்போது உங்களுக்கு லாங் ரன்ல போகும்போது அது பெருசா தெரியாது சார். படம் ஜெயிச்சிருச்சுன்னா அது அது ஆட்டோமேட்டிக்கா போகும்போது அது ஒன்றும் இதா இருக்காது. என்ன ஒரு 2 weeks கேப்ல வரும்போது என்ன ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபீட் பண்ணி தியேட்டருக்கு பண்ணிட்டு அடுத்த மூவி ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது 2 வரும்போது கொஞ்சம் 2 படமும் ஜெயிச்சிருச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க எல்லாரும். ஏன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் தியேட்டரில் சாரோட படமே ரிலீஸ் ஆகலை. ஸோ கங்குவா தான் ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா சார் ஃபேன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். லைக் அவங்க கங்குவாக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க இப்போ இருந்தே அப்படிங்கிறது. உங்களுக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இப்போ இருந்தே. ஆமாம் சார், அவங்க சூர்யா ஃபேன்ஸ் சைட்லேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க சார். ஒரு பெரிய அளவில் செலிப்ரேஷன் பண்ணணும்னு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப லாங் எடுத்தது, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உள்ள மூவி. ஒரு வந்து அந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. ட்ரெய்லர் எல்லா பக்கமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதனால அவங்களும் அந்த FDFS வந்து ஒரு பெரிய கிராண்டியரா செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்களும் பெரிய பிளான்ல இருக்கிறாங்க சார். படமும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. உங்க பர்சனல் சாய்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ரஜினி சார் படமா, சூர்யா சார் படமா? ஐயோ, வந்து 2மே நாங்க ஸ்கிரீன் பண்றோம் சார். அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதுல எந்த மாற்றம். 2 படம் வந்து 2மே கண்டிப்பா ஸ்கிரீன் பண்றோம் சார். ஸோ ஃபைனலி கோட் தளபதி ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தளபதி ஃபேன்ஸுக்கு வழக்கம் போல அந்த படம் ஸ்கிரீன் பண்றோம். நம்ம தியேட்டருக்கு எப்போதும் கொடுக்குற ஆதரவு அவங்க கொடுக்கணும். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சார் வந்து இன்னைக்கு அவங்களோட கட்சி கொடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கே நாங்களும் மூவியை சைன் பண்ணியிருக்கிறோம். அதனால ஒரு டபுள் த ட்ரீட் மாதிரி ஆகி போயிடுச்சு. அதே வரவேற்பு எப்போதும் போல விஜய் ஃபேன்ஸ் வந்து எங்க தியேட்டருக்கு ஆதரவு கொடுக்கணும். படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற செய்யணும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.